ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். குருவே துணை. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பாபாவுடைய மேக்கல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாய்பாபா வந்துட்டு முதலில் சாய்பாபா காணாமல் போன பிறகு ஷீரடிக்கு எங்கேயும் திரும்பி வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இந்த வார்த்தையை கவனிங்க. அப்போது சாய்பாபா வந்துட்டு காணாமல் போன பிறகு என்ன ஷீரடிக்கு எப்படி திரும்பி வந்தார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் காணாமல் வந்துட்டு எங்கே போனார் அவர்? என்ன ஸ்டோரினா, அவர் வந்து குழந்தையா வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு ஒரு 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 4-5 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு ஒரு துறவி, அந்த பாபாவுடைய குரு இருக்காருங்களா, அவர் அந்த துறவி கூட வந்துட்டு வந்து அமுச்சு விட்ருவாங்க. ஏன் அவங்க அமுச்சு விட்றாங்க அப்படின்னா, அதை நான் வேறு விதத்தில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா பாபாவுடைய மூவியில் இருக்குது. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு அந்த துறவி கூட வந்துட்டு அமுச்சு விட்ருவாங்க. அந்த துறவி பார்த்திங்கன்னா அவர் ஒரு முனிவர். அவர் நான் போன நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொல்லிக்க பார்த்தீங்களா, அந்த குருஸ்தானம்ங்கிறது அதுதான். அங்கே தான் அந்த துறவி ரொம்ப வருஷமாக தியானம் பண்ணார். எதுக்காக பண்ணார் தியானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்தி அடைகிறதுக்காக. என்னங்க, முக்தி அடைகிறது மட்டும்தான் நம்ம பிறவி எடுத்து மனித பிறவி கொண்டு வந்ததுக்கான நோக்கமே பார்த்திங்கன்னா அந்த முக்தி அடையணும். அதுதான் எல்லாருமே அதை தான் செய்திருக்காங்க. இப்போது யார் அந்த பழங்காலத்தில் இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அப்போது அந்த நாட்டில் இருந்த இருந்த விஷயங்கள். ஏன்னா நான் காலேஜ் போய் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நாயம் ஸ்டோரிஸ்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ இருக்காங்களாங்க கூட தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு இது எல்லாமே மறந்து நம்ம மறந்துகிட்டே வரோம். எப்படி நம்ம மறக்கிறோன்னா, நமக்கு நம்ம நாலேஜுக்கு வராத அளவுக்கு நம்ம வேறு எதையோ நோக்கி போய்கிட்டே இருக்கோம். இதுதான் உண்மை. கொஞ்சம் நிதானிச்சு கவனமாக செயல்படுங்க. ஓகேங்களா? நான் எதாவது சொன்னால் ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது அந்த 15 வயது ஒரு ஒரு பர்சனாக தான் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் திரும்ப வராரு அவர். ஓகேங்களா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு கூட தான் அவர் இருந்தார். ஓகேங்களா? இதுதான் அந்த ஸ்டோரி. இப்போது சாய்பாபா காணாமல் போன பிறகு ஷீரடிக்கு எங்கேயும் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இப்போ காணாமல் போயிட்டார். இப்போ அவர் எப்படி அவர் திரும்ப அந்த ஷீரடிக்குள்ளே வராரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள துப்காவன் என்கிற கிராமத்தில் ஷாந்த் பாடேல் என்ற வசதியுள்ள ஒரு முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார். இது பார்த்தீங்கன்னா அந்த மூவிலே இருக்குது. மூவி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அவர்
அவுரங்காபாத்துக்கு போய் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார். 2 மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார். என்ன 2 மாதமாக அந்த குதிரையை வந்து தேடிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஆனாலும் காணாமல் போன அந்த குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவர் வந்து 2 monthஸாக அந்த குதிரையை வந்து தேடிட்டுருக்காரு. என்ன ஓகே, நமக்கு இனிமேல் அந்த குதிரை வந்து கிடைக்காது அப்படின்ட்டு அவர் ரொம்ப வந்துட்டு மனது வந்துட்டு ஒரு ஏமாற்றமாக. ஏன்னா நம்ம வளர்த்த நம்ம கூட இருந்த நம்ம பழகின ஆனால் வந்து எதுவுமே யாருமே எந்த ஒரு ஜீவனும் நம்மளை விட்டு வந்து தூரம் காணாமல் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா, இல்லை நம்ம கூட வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கார். ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மனசோர்வாக வந்துட்டு போயிட்டு வந்து ஒரு 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 மாமரத்துக்கு ஒரு 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 மரத்துக்கீரை வந்துட்டு வந்து உட்காராரு. என்ன அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி வந்து ஒரு நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு அவுட்டராக சொல்ல இல்லையா, இந்த ஊருக்கு தள்ளி வந்து ஒரு பிளேஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா. அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பிளேஸு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம பாபா வந்துட்டு வந்து இருக்கார். அங்கே அவர் தலையில் ஒரு குள்ளாய் வந்துட்டு இருந்தது. கஃப்னி எனும் நீண்ட ஆடையை வந்துட்டு தரித்திருந்தார். கம்மக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார். ஓகேங்களா. ஹூக்கா வந்து குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். ஹூக்கா அப்படின்னா ஒரு சின்ன வயசில் அவர் வந்துட்டு ஒரு துறவியாக வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. இது வந்து ஏன் அப்போ அவர் வந்துட்டு ஒரு ஞானி தானே. அவர் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ஹூக்காலாம் வந்துட்டு வந்து பயன்படுத்தினார் அப்படின்னா, அதுதான் யாராக வந்துட்டு இருந்தாலுமே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இந்த மக்களோட பழகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு தோணும். சரிதான் அப்படின்னு தோணும். ஓகேங்களா. அதுதான் வந்து நிஜம். என்ன அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு ஹூக்கா வந்துட்டு வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ஹூக்கா வந்துட்டு பண்ணுறதுக்கான இந்த வேலையில் வந்துட்டு இது வந்து இருந்தார். என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷான்பாடில் அவ்வழியே போவதை கண்டு அவரை தண்ணீரத்துக்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளவும் சொன்னார். விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேனத்தை பற்றி வினவினார். என்ன நம்ம ஈஸ்வரம் வந்துட்டு என்ன செய்வோம், நான் யாரும் பேசுகிறாங்கன்னா நம்மக்கிட்ட நான் வந்து இதெல்லாம் தேடி தான்ப்பா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சும்மா சொல்லும் இல்லையா. அதே மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது வந்து அந்த துறவி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பாபா அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றி தேடும்படி கேட்டுக்கொண்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலை போய் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் அவர் ஒரு பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் பக்ரியிடம் திரும்பி வந்தார். புரியுதுங்களா. கரெக்டாக வந்துட்டு அந்த குதிரை வந்துட்டு இங்கே தான் இருக்குது, போய் தேடுப்பா அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன வயசு தான் அவருக்கு.
ம் ஓகேங்களா. இப்போ பாபா வந்துட்டு ஒரு ஞானி. ஓகேங்களா. ஹூக்கா வந்து குடிப்பதற்கு தயாராகியது. ஆனாலும் 2 பொருட்கள் தேவைப்பட்டன. குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு, ஓகேங்களா, சாபி அது புகை எடுக்க பயன்படும் ஒரு ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு தண்ணீர். ஓகேங்களா. பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலை. ஓகேங்களா. அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது. அதை அவர் குழாய் வழி இட்டார். எப்படி? பிறகு தமது சர்க்காவை தரையில் அடித்தார். அவ்விடத்தில் இருந்து நீர் கசிய தொடங்கியது. சாபி நினைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது. புரியுதுங்களா? என்னது? தண்ணியும் நெருப்பும் அவர் நினச்ச மாத்திரத்தில் அவர்கிட்ட அவர் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அவர் இது பயன்படுத்துகிற மாதிரி அவர் நினச்ச மாத்திரத்தில் அவர்கிட்ட இருந்தது. என்னது? பஞ்சபூதங்களே பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தன. என்ன? இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்கிரி ஹூக்கா குடித்துவிட்டு சாந்த் பாடிலுக்கும் புகையை கொடுக்க செய்தார். இவற்றையெல்லாம் பண்ணுற்ற சாந்த் பாடில் வியப்புற்றார். ஓகேங்களா. புரியுதுங்களா? எப்படி சும்மா நம்ம இதெல்லாம் மேஜிக்கா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி அவர் வாழ்க்கையில் எல்லாமே, அவருடைய வாழ்க்கையே ஒரு மேஜிக் தான். பாபாவுடைய வாழ்க்கையே அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாமே, அவர் பேசுனது, அவர் செய்யறது எல்லாமே மேஜிக் தான். இது யாருக்குமே புரியல. அந்த ஹேமத் பந்த் இல்லைங்களா, அவர் அவர் கூட இருந்ததுனால, அவர் கூடவே இருந்ததுனால தான் அவருக்கு இதெல்லாம் புரியவே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இதை வெளியே சொல்லணும் நம்ம, எல்லாருக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு பாபாவுடைய ஒரு கிருபையினால் அவர் இந்த புக்கை கொண்டு வந்தார். சரிங்களா. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.